அனைவருக்கும் மாலை வணக்கம். ம். தாமு சொல்லுங்க. ஏகாசா அறம் முகில் சிறார் குழுவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கதைகளை உருவாக்கியிருக்காங்க. அந்த கதைகளுக்கான பின்னூட்டத்தையும் இன்னும் அந்த கதைகளை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் என்பது குறித்தும் இன்று மாலை நம்மளுடன் பேசுறதுக்காக எழுத்தாளர் உதயசங்கர் தோழர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு முன்பு, இந்த கதைகள் உருவாக்க பயிற்சிக்கு முன்பாக இது எப்படி உருவானது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் நம்ம பார்த்துட்டு, அதுக்கு அடுத்ததாக நம்ம தோழர் உதயசங்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் பின்னூட்டங்களையும் கேட்கலாம். அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு 29ஆம் தேதி நடைபெற்ற இவல் பாரதி அவர்களுடைய கதை உருவாக்கம் அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் இதற்கான துவக்கம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வில் இவல் பாரதி அவர்கள் கொடுத்த சில குறிப்புகளோடு குழந்தைகள் வந்து டிசம்பர் 27ஆம் தேதி இளையோருக்கான கதை உருவாக்கம் ஒரு பயிற்சியானது நடத்தப்பட்டது. அந்த பயிற்சியில 12 வயது முதல் 16 வயது வரையுள்ள குழந்தைகளை வந்து கலந்துக்க சொன்னோம். அவங்கள ஜனவரி 31ஆம் தேதிக்குள்ள கதைகள் அனுப்புமாறு அவங்களுக்கு அறிவிப்பு ஒன்றை நம்மளுடைய முகில் சிறார் குழுவில் வெளியிட்டிருந்தோம். அந்த வெளியீட்டில் அந்த ஒரு மாத காலத்திற்குள் சுபவர்ஷினி, சீமே இளநிலா, சீமே தீரன், ஆண்ட்ரியா, அஜய் அப்படிங்கிற 5 குழந்தைகள் வந்து அவங்களுடைய கதைகளை பகிர்ந்திருந்தாங்க. இந்த குழந்தைகளுடைய கதைகளை ஒருங்கிணைத்து அவற்றை தொகுத்து கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து ஒருங்கிணைப்பாளர் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மேற்கொண்டாங்க. அந்த கதைகளை தொடர்ந்து மே 17, 2024 அன்னைக்கு கதை உருவாக்க பயிற்சி ஒன்று வந்து திட்டமிட்டோம். எல்லோருக்குமான பயிற்சி. எழுத்தாளர் கா சரவணன் அவர்கள் அதை அந்த பயிற்சியினை இணையவழி மூலமாக குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட குழந்தைகளுக்கு கதைகளை எழுதுறதுக்கான ஆர்வத்தை தூண்டும் விதமாக மே 20ஆம் தேதி ஒரு அறிவிப்பானது முகில் குழுவில் வெளியிடப்பட்டது. அது ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டது. ஜூன் 20 வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு 6 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து யார் வேண்டுமானாலும் கதைகளை அனுப்பலாம், எந்த வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வேண்டுமானாலும் அவங்களுடைய கதைகளை அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்கும், இதனை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக முகில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் இளவரசி அவர்கள் கதைகளை ஒருங்கிணைத்து தொகுத்து கொடுக்கும் பணியினை மேற்கொண்டாங்க. அப்படி அந்த கதை பயிற்சியில் கதைகளை கொடுத்த குழந்தைங்க வந்து பிரணவ், நிவேதிதா, அக்ஷலீனா, கோபோ ரித்விக், மா சிவானிஸ்ரீ, குணத்தை அப்படின்னு 6 குழந்தைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4, 5, 11 கதைகள் வந்து நமக்கு வந்தது. இதில் பிரணவ் வந்து 4 கதைகளும், அக்ஷலினா 2 கதைகளும், மற்ற குழந்தைகள்லாம் தலா ஒரு கதைகளையும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கதைகள் அனைத்தையும் வாசித்து விட்டு இன்னைக்கு அந்த கதைகள் குறித்து நமக்கு பின்னூட்டம் அளிப்பதற்காக எழுத்தாளர் உதயசங்கர் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. தோழர் பற்றிய ஒரு சின்ன ஒரு குறிப்பு. எல்லாருக்குமே நமக்கு வந்து தோழரை தெரியும். நேரடி நிகழ்வுகள் மூலமாகவும், இணையவழி நிகழ்வுகள் மூலமாகவும், அவருடைய புத்தகங்கள் மூலமாகவும் நம்ம வந்து நிறையவே அறிமுகம் ஆயிருக்காங்க. கோவில்பட்டியில இருக்கக்கூடிய இதில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்காங்க. அதில் முக்கியமான சிறார் எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா நம்ம தோழர் தான் சொல்லலாம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கதைகளை எழுதியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் புத்தகங்கள் வந்து வெளிவந்திருக்கு. இன்று வரைக்கும் தற்கால சூழலுக்கு ஏற்ற கதைகளை குழந்தைகளுக்கு கொண்டு போய் அந்த குழந்தைகள் வந்து குழந்தைமையோடு பயணிக்கவும், பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்துவதுமான ஒரு கதைகளை வந்து இன்றளவும் உருவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த கதை ஆசிரியர், கதை சொல்லியாக இன்னைக்கு பலருக்கும், பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் வாட்ஸ்அப் மூலமாக கதை கதையாம் காரணமாம் அப்படிங்கிற குழு மூலமாக தொடர்ந்து கதைகளையும் சொல்லிக்கிட்டு வராங்க, கதைகளை எழுதிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு சிறார் இலக்கிய சங்கத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றிட்டு இருக்காங்க. சிறார் இலக்கியத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய கதை சொல்லிகள், எழுத்தாளர்கள், செயல்பாட்டாளர்கள் இவங்க அனைவரையும் ஒரு கிளைகள் அமைத்து சிறார் இலக்கியத்தை அனைவருக்கும் பரவலாக ஆழப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியினை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க தோழர் உதயசங்கர் அவர்களை கதைகளினுடைய பின்னூட்டம் குறித்து கருத்துக்களை கூறுவதற்காக அன்புடன் அழைக்கிறேன். வாங்க தோழர். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம்.
குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம்டா செல்லம். வணக்கம் வணக்கம் வணக்கம்டா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா, எல்லாருமே ரொம்ப நல்லா கதை எழுதி இருக்கிறீங்க. யார் யார் இப்ப வந்து கதை எழுதினவங்க இங்க இருக்கிறீங்க? பிரணவ் இருக்கிறாரா? இருக்கிறேன் தாத்தா. ரைட், வெரி குட். வேற யார் இருக்கா? ஒவ்வொருத்தரா பேர் சொல்லுங்க, கதை எழுதினவங்க பேர். நிவேதிதா, நிவேதிதா, சிவானிஸ்ரீ, சிவானி ஸ்ரீ, குணதி, குணதி, அக்ஷலீனா, அக்ஷலீனா வந்துட்டாளா? அக்ஷலீனா, அப்புறம் வேற 6 பேர். 6 பேர் சுபவர்ஷினி, சுபவர்ஷினி, ரைட், 7 பேர் இருக்கிறீங்க. சரி, முதல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். எல்லாருமே ரொம்ப நல்லா அழகா பிரமாதமா கதை எழுதி இருக்கிறீங்க. இப்ப தாத்தா சொல்ல போறது, இந்த கதைய இன்னும் கொஞ்சம் எப்படி நல்லா எழுத முடியும். கேக்குதா? எல்லாரும் கேக்குதா? கேக்குது தாத்தா. கேக்குது தாத்தா. ரைட், வெரி குட். கேக்குது தாத்தா. வெரி குட், வெரி குட். இந்த கதைய இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா சிறப்பா எப்படி எழுதுறது, இத வந்து நாளைக்கு நம்ம ஒரு புத்தகமாக வெளியே கொண்டு வர்றது. ஏற்கனவே இதுல சுபவர்ஷினி புத்தகம் போட்டிருக்கிறாங்க. வேற யாரு புத்தகம் போட்டிருக்கிறீங்க? வேற யாரும் புத்தகம் போட்டிருக்கீங்களா? இல்ல, சுபவர்ஷினி மட்டும்தான் புத்தகம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப நம்ம எல்லாருமே வந்து நம்ம எப்படி புத்தகம் போடுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை தான் இது. ஏன்னா நான் வந்து உங்களை மாதிரி சின்ன பிள்ளை இல்லை இல்லையா? அதனால உங்களை மாதிரி எனக்கு யோசிக்க முடியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்ன, ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்குமா? ஒரு பள்ளிக்கூடத்துல போய் அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு கரடி, ஒரு கிளி, ஒரு மேகம், இந்த 3ஐயும் வச்சு ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு ஒரு மாமா சொன்னார். சொன்ன உடனே அந்த குழந்தைகள் எல்லாரும் இந்த 3ஐயும் வச்சு ஒரு கதை எழுதினாங்க. அதுல ஒரு குழந்தை எழுதின கதை மட்டும் மற்ற குழந்தைகள் எழுதின கதையை விட ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கதை என்ன கதைன்னா, கிளி ஒண்ணு காட்டுல தண்ணி தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. கோடை காலம், அதுக்கு தண்ணி கிடைக்காம அது வந்து பறந்து பறந்து ஒவ்வொரு இடமா ஏதாவது ஒரு சொட்டு தண்ணியாவது நம்ம குடிச்சிடணும் அப்படின்னு அது வந்து அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்கு வந்து தண்ணி வந்து கிடைக்கல. அதுல என்ன ஆயிருது, கிளி ரொம்ப சோர்ந்து போய் ஒரு மரத்துல போய் உட்காருது. ஆனா அதுக்கு நிக்க முடியாம, மரத்துல உட்கார்ந்து இருக்க முடியாம அங்க இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தா அங்க அந்த நேரத்துல அங்க இருந்து ஒரு கரடி வருது. கரடி வந்து கீழே விழுந்து கிடந்த கிளிய தூக்குது. கிளிய தூக்கி, அடடா பாவம், கிளி வந்து மயங்கி இருக்கே, இதுக்கு கிளிக்கு வந்து நம்ம எப்படியாவது வந்து அதோட உயிரை காப்பாற்றணும், தண்ணி தாகத்தினால தானே மயங்கி இருக்கு அப்படின்னு நினைச்சு அது என்ன பண்ணுது, கிளிய பக்கத்துல இருந்த ஒரு கல்லு மேல வச்சுட்டு அது போய் தண்ணி தேட அது போயிருக்கு. போய் அங்க எங்க அலைஞ்சு பிறக்கி ஒரு இடத்துல ஒரு குட்டையில கொஞ்சம் போல தண்ணி கிடக்கு. அந்த தண்ணிய ஒரு இலையில அள்ளிட்டு வந்து அந்த கிளி வாயில சொட்டு சொட்டா விடுது. விட்ட உடனே கிளி வந்து கிளிக்கு தண்ணிய குடிச்ச உடனே அதுக்கு உயிர் வந்து அது வந்து திரும்ப வந்து எந்திரிச்சு உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி கரடி வந்து தண்ணியை எடுக்கும் போதுதான் யோசிக்குது. இந்த குழந்தை சொன்ன கதையை நான் கூட கொஞ்சம் விட்டுட்டேன். அந்த குழந்தை அப்பதான் கரடி யோசிக்குது, அடடா கிளிய வந்து நம்ம வந்து பாறையில வச்சுட்டு வந்துட்டோமே, வெயில் காலம் ஆச்சே, கிளி என்ன ஆகும் அப்படின்னு அது யோசிக்குது.
யோசிச்சுட்டு அவசர அவசரமா தண்ணியோட ஓடி வருது. அப்ப பார்த்தா கிளி, பாறை மேல கிளி படுத்திருக்கு இல்லையா, கிளிக்கு மேல ஒரு மேகம் அப்படி நிக்குது. அந்த மேகத்தோட நிழல் கீழே விழுமா, அந்த நிழல்ல தான் கிளி படுத்து. உடனே கரடிக்கு ஆச்சரியமா போகுது. மேகம் வந்து எங்கேயும் போகல, மேகம் அப்படியே போய்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்படிலாம் எங்கேயுமே போகாம கரெக்டா கிளிக்கு மேல அப்படியே நிக்குது. கிளிக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கரடிக்கு ஆச்சரியமா போகுது. கிளி எந்திரிச்ச பிறகு கிளிகிட்ட கேக்குது, கிளியே எப்படி இந்த மேகம் வந்து கரெக்டா உனக்கு உன் தலைக்கு மேல உன் உடம்புக்கு மேல எப்படி கரெக்டா நின்னுச்சு அப்படின்னு. உடனே அப்ப வந்து கிளி வந்து சொல்லுது, நான் வானத்துல பறந்து போவேன் இல்லையா, அப்ப வந்து இந்த மேகம் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதனால நான் எங்க போனாலும் இந்த மேகம் வந்து என் பின்னாடியே வரும். அதனாலதான் அது வந்து இது மாதிரி எனக்கு என் தலைக்கு மேல வந்து நிழல் கொடுத்துச்சு அப்படின்னு கிளி வந்து சொல்லுது. உடனே கிளி வந்து உடனே என் உயிரை காப்பாத்தின உனக்கு நன்றி, உனக்கு நான் பதிலுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நான் என்ன செய்யணும்னு சொல்லு அப்படின்னு கிளி வந்து கரடி கிட்ட கேட்கு. உடனே கரடி வந்து சொல்லுது, அதுக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இந்த மேகத்தை எப்படியா தொட்டு பார்த்துறோம்னு ஒரு ஆசை. கிளின்னா மேல பறந்துடும், கரடி என்ன செய்ய முடியும், கரடி பறக்க முடியாது இல்லையா. ஆனா கரடிக்கு ஒரு ஆசை இருக்கு, மேகத்தை எப்படியாவது நான் வந்து தொட்டு பார்த்தேன், அல்லது மேகத்தை வந்து மேகத்துல போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆசை. உடனே கிளிகிட்ட அது சொல்லும், இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கு, மேகத்தை தொட்டு பார்க்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, அவ்வளவுதானே, நீ இந்த பாறை மேல ஏறி நின்று உன் கைய தூக்கு அப்படின்னு கிளி சொல்லும். கிளி சொன்ன உடனே கரடி வந்து மேல ஏறி நின்று அது கைய தூக்கும். கிளியோட ஃப்ரெண்டு தானே அந்த மேகம், இன்னொரு மேகம் வந்தது இல்லையா, நிழல் கொடுத்ததுல அந்த மேகம் கரெக்டா வந்து கரடியோட கைக்கு பக்கத்துல வந்து நிற்கும். கரெக்டா கரடி வந்து அந்த மேகத்தை தொற்றும். தொட்டா மேகத்தை தொட்ட உடனே அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடும் கரடிக்கு. உடனே கரடி வந்து கிளிக்கு வந்து நன்றி சொல்லும். அவ்வளவுதான் கதை. இப்படி ஒரு கதைய இத கொடுத்த உடனே எழுதியிருக்கிறாங்க, அவங்களா யோசிக்கல. கதைக்கு வந்து கீவேர்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த கீவேர்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு கரடி, ஒரு கிளி, ஒரு மேகம், இதை வச்சு ஒரு கதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு அவங்க வந்து கதை வந்து எழுதியிருக்காங்க. நாம வந்து கதை எழுதும்போது இப்படி வந்து விலங்குகள், பறவைகளை வச்சு நாமளா யோசிச்சு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நாம நிறைய புத்தகம், நீங்க கதை நிறைய கேட்டிருப்பீங்க இல்லையா, அதே போல கதை புத்தகம் வாய்ச்சிருப்பீங்க. அதனால அந்த புத்தகம் வாய்ச்சது, கேட்டது, இதை எல்லாத்தையும் வச்சு நாமளா கொஞ்சம் யோசிச்சு கதை வந்து எழுதலாம். சரியா? அதனால நீங்க எழுதியிருக்கிற இந்த கதைகள் எல்லாமே ஒவ்வொருத்தரும் எழுதின கதைகளை பற்றியும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிடுறேன். சரியா? அந்த கதைகளை திரும்ப வந்து நீங்க வந்து யோசிங்க. இந்த கதை தான் இல்லை, நீங்க வேற புதுசாகவும் கதை எழுதலாம். அது ஒன்றும் இதே கதையைத்தான் நம்ம திரும்ப எழுதணும் அப்படிங்கிறதும் இல்லை. இப்ப வந்து ஏற்கனவே இவங்க சொன்னாங்க இல்லையா, நம்ம தோழர் சண்முகலட்சுமி தோழர் சொன்னாங்கல்ல, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கதை எழுதியிருக்கேன். ஒரு 150 புக்கு போட்டிருக்கேன், ஒரு 300 கதை எழுதியிருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நானே வயசான தாத்தாவே 300 கதை எழுதுனா நீங்களாம் எவ்வளவு கதை எழுதலாம், 1000 கதைக்கு மேல எழுதலாம். அதனால நீங்க வந்து இந்த கதை தான் இல்லை, புதுசா கூட நீங்க கதையை யோசிச்சு எழுதலாம். சரியா? இப்ப நான் ஒவ்வொருத்தரா வந்து நான் வந்து கதையை வந்து சொல்றேன். என்கிட்ட இருக்கிற பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். அக்ஷலீனாவுடைய கதை ஒரு நபர் ஒரு மரம். அந்த கதையை பத்தி, அந்த கதை வந்து ரொம்ப நல்லா, அதாவது நம்ம எப்பவுமே கதை சொல்லும் போது நம்ம ஒரு நபர்னு ஒருத்தர் இருக்க மாட்டார் இல்லையா, அப்படி ஒரு ஆள் இருப்பாரா? எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, அப்படித்தானே? அப்ப வந்து நமக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்,
நம்ம ஒரு கதை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பேர் வைக்க, பேர் வச்சா மட்டும்தான் கதையை வந்து வாசிக்கும் போது ஒரு முருகேசன், முருகன், இப்படி ஏதோ ஒரு பேர் இருக்கும். அப்படி பேர் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து வாசிக்கும் போது முருகன் சொன்ன உடனே ஒரு ஆள் அடையாளம் வந்துடும். வெறுமன நபர் அப்படின்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அப்படி எழுதுறத தவிர்க்கலாம். சரியா? அதனால அப்படி ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு நகரில் ஒரு மரம் இருந்தது அப்படின்னு சொல்றது வந்து இப்போ ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்கும். ஒரு ஊரில் அப்படின்னு ஆரம்பிச்சா அது நல்லா இருக்கும். இது ஒரு நகரில் ஒரே ஒரு மரம் அப்படிங்கிற மாதிரி வந்து, சரியா? அப்புறம் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த மரம் என்ன மரம், அக்ஷலீனாவுக்கு மரங்களை பத்தி தெரியும் இல்லையா, என்னென்ன மரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும்ல. வேப்ப மரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு, அப்படி நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா. அப்ப நம்ம வந்து எழுதும் போது என்ன செய்யணும், கூட இருக்கு. என்னப்பா? பேனியன் ட்ரீ. பேனியன் ட்ரீ, கரெக்ட். பேனியன் ட்ரீ கூட இருக்கு, ஆலமரம் இருக்கு. அப்ப நமக்கு வந்து மரங்கள்லாம் தெரியும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆலமரம் இருந்தது, ஒரு புளிய மரம் இருந்தது. நான் ஒரு மரம் பார்த்திருக்கேன். என்ன மரம் பார்த்திருக்கீங்க? அந்த மரம் கொடி 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 அந்த கொடி வந்து பேனியன் ட்ரீ மாதிரி இருக்கும் பார்க்க. வயர்ல தொங்கிட்டு இருக்கோம், அது தொங்கிட்டு இருக்கும் வயர் மாதிரி. அதான் வயர் மாதிரி தொங்கிட்டு இருக்குமா? ஆமா, நான் பார்த்திருக்கேன். சரிடா தங்கம், சரி. இப்ப அப்ப வந்து நம்ம வந்து அதற்கு யாரும் தண்ணீர் ஊற்றவில்லை. ரைட், நல்லது. அப்போ அப்பதான் வந்து நம்ம வந்து நம்ம அதுக்கு அடுத்து சொல்றோம் இல்லையா, அது வாராரு, ஹலோ சார் எனக்கு கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவர் சொன்னதும் என்ன ஆகுதுன்னா, அதுக்கு அடுத்த இதுல வந்து அவர் வந்து உடனே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அப்ப அதுக்கு பதில் அவரே வந்து மறுபடியும் ஒரு கோடை நேரத்துல நல்ல வெயில் காலத்துல தண்ணி தாகத்தோட வாராரு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கதையை வந்து கொண்டு போனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்பதான் வந்து அவர் வந்து இன்னொருத்தட்ட கேட்கும் போது தண்ணி மரம் கேட்டப்ப கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து தண்ணிய மரத்துக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சாரி சார், இனிமே அப்படி செய்ய மாட்டேன், இனிமே சாரி சார், இனிமே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தண்ணிய மரத்துக்கு ஊத்தினாரு அப்படிங்கிறதோட முடிச்சார். இனிமே உங்களிடம் தண்ணீர் இருந்தால் மரங்களுக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படிங்கிற அந்த வரி வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சொல்றதே கதையே அதுக்காகத்தானே சொல்றோம், மரத்துக்கு தண்ணி ஊத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். அதனால நம்ம அதை வந்து திரும்ப வந்து அந்த வரியை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியதில்லை. கதை வந்து ரொம்ப 10 வரிக்குள்ள ரொம்ப அழகா கதையை வந்து சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி இருடா தங்கா, இரு பாப்பா, அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி கதை, இந்த மாதிரி 10 வரிக்குள்ள கதை சொல்றது அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு பெரிய திறமை. ஏன்னா நான் முதல்ல வந்து மலையாள பையன் அபிமன்யுவோட கதையை வந்து மொழிபெயர்க்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா இதுதான், அவன் எல்லா கதைகளுமே 10 வரிக்குள்ளே இருக்கும். 10 வரி தான், 10 வரியே அதிகபட்சம் தான். அப்படி கதை சொல்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு திறமை. அக்ஷலீனாவுக்கு வாழ்த்துக்கள். சரியா? ஓகேயா? நன்றி தாத்தா. நன்றிடா தங்கம், நன்றி நன்றி. அதற்கு அடுத்தது இது குட்டை நிலா பிரணவ் தானே? ஆமா ஆமா தாத்தா. ரைட்ரா, ரைட் ரைட் ரைட். நான் ஒரு கதை கூட எழுதல. அப்படியா? எழுதிட்டு சொல்லு, நான் தாத்தா வந்து படிச்சுட்டு சொல்றேன் உனக்கு. சரியா? தோழர் அக்ஷலீனாவோட இன்னொரு கதை அபியும் புலியும். அபியும் புலியுமா? 2 கதை அனுப்பியிருந்தாங்க அக்ஷலீனா. ஒரு கதைக்கு சொல்லியிருக்கீங்க, இன்னொரு கதை வந்து அபியும் புலியும்.
இல்லையே அந்த கதை. சரி பாக்குறேன். நான் இந்த கதை எனக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அது வரலையே. நான் பாக்குறேன். சரிங்க தோழர். சரிங்க தோழர். பிரணவோட கதை வந்து 4 கதை இருக்குன்னு பிரணவோட கதை. பிரணவ் கதை நல்லா இருக்கு. எல்லா கதைகளுமே நல்லா இருக்கு. அந்த குட்டை நிலாங்கிற கதை ரொம்ப அருமையா எழுதியிருக்கிறாப்ல. பிரணவ் இதுக்கு முன்னாடி கதை எழுதியிருக்கீங்களா? ஒரு சிலது எழுதியிருக்க. சரி. ஒரு சில கதைகள் லேப்டாப்ல வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதுல ஒண்ணுதான் எடுத்து குட்டை நிலான்னு போட்டு கொடுத்தேன். ரைட், சூப்பர். அது ரொம்ப நல்லா இருக்கு. பந்தாடு அதுவும் நல்லா இருக்கு. அப்புறம் சமையல் அறையில் மாயப்பெட்டி அந்த கதையும் நல்லா இருக்கு. நீங்களே எழுதுனீங்களா இல்ல அம்மா எழுதுனாங்களா? கதை நீங்க சொல்லி அம்மா எழுதுனாங்களா? நான் கதை சொல்லி அம்மா எழுதுனாங்க. ரைட், வெரி குட், வெரி குட். தொட்டால் சிவக்கும் அது பிரணவ் கதை தானே? ஆமா ஆமா தாத்தா. எல்லோரும் நண்பர்களே. பிரணவோட கதை இந்த 5 கதையுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது கதையில வந்து திருத்தம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. அந்த பிரணவ் கதைகளை வந்து என்கிட்ட கேட்டா அப்படியே கூட புத்தகமாவே கூட நம்ம போடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா எழுதுறீங்க, ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறீங்க கதைய. உங்க அம்மா ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. எந்த எழுத்து பிழையும் இல்லாம ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் வாழ்த்துக்கள். சரியா? நன்றி தாத்தா. ரைட் தங்கம், ஓகே. அடுத்தது நிவேதிதா. நண்பர்களான சிட்டுக்குருவியும் மனிதர்களும். நிவேதிதா இருக்கீங்க இல்லையா? இருக்கேன் தாத்தா. ரைட்ரா. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கடா நிவேதிதா. மொபைல் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஃபேஸ் சரியா தெரியல. நிவேதிதா கதையும் நல்லா இருக்கு. நிவேதிதா கதையை வந்து இந்த சிட்டுக்குருவிய கழுகு தூக்கிட்டு போகுது. அந்த குழந்தை அவ பேரு மட்டும் ஒரு பேர் வச்சோம். சரியா? சிறுமி அப்படின்னு மட்டும் இருக்கு. அந்த இடத்துல வந்து ஏன்னா அவளுக்கு ஒரு பேர் வச்சோம். எந்த பேர்னாலும் சரி. ஆமா, உங்க பேர் எந்த பேர்னாலும் நீங்க யோசிச்சு ஒரு பேர் மட்டும் அதுல சொல்லணும். அப்போ அந்த குருவி வந்து சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது இல்லையா? ஆமா தாத்தா. சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போகுது. அப்போ ஒரு முதலை வந்து சிறுமியை தாக்க போகுது. அப்ப சிட்டுக்குருவி வந்து அந்த முதலைய கண்ணை கொத்தி காப்பாத்துது. அதே மாதிரி சிட்டுக்குருவியை கழுகு தூக்கிட்டு போகும்போது அவ இந்த கம்பை விட்டு எரிஞ்சு மரக்கிளையை எரிஞ்சு அவ வந்து காப்பாத்திடுறான். அதனால அவங்க 2 பேருமே நண்பர்கள் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கதை ரொம்ப நல்லா வந்துருக்கு. நிவேதிதாவினுடைய கதை நண்பர்களான சிட்டுக்குருவியும் மனிதர்களும். அதுக்கு பதில் நண்பர்களான சிட்டுக்குருவியும் அந்த குழந்தை பேர் என்ன? பேர் சிட்டுக்குருவியும் நிவேதிதாவும் அப்படின்னு வச்சுக்கோயேன். என்ன அப்படி ஒரு பேரை மட்டும், மனிதர்களும்ங்கிறது வேண்டாம். அப்படி இல்லாம இந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம். சரியா? நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கு. அடுத்தது சுபவர்ஷினி. பறந்து 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 பறந்த தடை. சுபவர்ஷினி ஏற்கனவே நிறைய எழுதி இருக்கிறாங்க. அதனால அவங்க கதை வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. எழுத்து பிழைகளை மட்டும் நீங்க யாராவது பெரியவங்க கிட்ட கொடுத்து பாத்துக்கிடணும். சரியா? சுபவர்ஷினி நீங்க எழுதுனீங்களா அம்மா எழுதுனாங்களா? நான் தான் எழுதுனேன். நீ தான் எழுதுனடா? சூப்பர்.
நல்லா எழுதியிருக்கிறார். நன்றிங்க. அந்த கதைக்குள்ள சுபவர்ஷினியோட கதைக்குள்ள ஒரு பழைய கதையோட ஒரு டெக்னிக்கை உள்ள வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. நம்ம வந்து இந்த குரங்கும் தொப்பி வியாபாரியும்னு கதை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஒரு தொப்பி வியாபாரி ஒருத்தர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே தொப்பியோட படுத்து தூங்குவாரு. அந்த குரங்குகள் எல்லாம் என்ன செய்ய, அந்த தொப்பியை பூரா எடுத்து தலையில மாட்டிக்கிட்டு எல்லாம் மேலே ஏறிடும். அப்போ வந்து அந்த வியாபாரி வந்து தொப்பியை பூரா கீழே போட சொல்லுவாரு. ஆனா அது குழந்தை போடாது. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு தொப்பியை எடுத்து தலையில வச்சு அதை எடுத்து கீழே போடுவாரு. போட்ட உடனே எல்லா குரங்கும் கீழே போடும். அப்படி ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த கதையோட அந்த டெக்னிக்கை வந்து அவங்க கதையில ரொம்ப அழகா வந்து இந்த ஜடைய வந்து குரங்கு தூக்கிட்டு போற மாதிரியும், அது வந்து ஜடைய கீழே போடுற மாதிரி இவங்க பாவலா பண்ணதும், அவங்க குரங்கும் வந்து கீழே போட்டுற மாதிரி கதை வந்து எழுதியிருக்காங்க. நல்லா இருக்கு கதை, நல்லா இருக்கு. சுபவர்ஷினி கதை நல்லா இருக்கு. அடுத்தது ஆமா, இளநிலா இருக்காங்களா? இளநிலா இணையலைங்க தொடர். இணையலா, சரி, ரைட்டு. இருந்தாலும் நான் அவங்க கதையை உங்களுக்கு சொல்லிடுறேன். அவங்க கதையுமே வந்து ஆமா, மரப்பாச்சி அப்படிங்கிற கதை. அந்த கதையுமே ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கு. அந்த கடைசியில வந்து அந்த கதை வந்து ஒரு பொண்ணு வந்து எப்பவுமே எல்லாரையும் வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கிற பள்ளிக்கூடத்துல வகுப்புல. அந்த குழந்தை வந்து எல்லா குழந்தைகளையும், அந்த குழந்தைகளை எல்லாத்தையும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறா. அவர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக அந்த மரப்பாச்சி வர்ற மாதிரி தான் அந்த மரப்பாச்சி கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது, இவ வந்து எப்பவுமே எங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா ஷாலு அப்படின்னு. அப்போ மறுநாள் இந்த ஷாலு விளையாடும் போது கீழே விழுந்ததும் இந்த மரப்பாச்சி சொல்லுது, நீ போய் அவளை தூக்கி விடு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கிட்ட சொல்லுது, லீனா கிட்ட சொல்லுது. இல்ல, ஷாலு தான் வந்து மரப்பாச்சி பொம்மையை வச்சுட்டு இருக்கிறான், மாத்திட்டேன். லீனா தான் சேட்டை பண்ற பிள்ளை. ஆனா லீனாவை தூக்கி விடு அப்படின்னு சொன்ன உடனே, ரீனாவை தூக்கி விடுன்னு சொன்ன உடனே இவ போய் இந்த ரீனாவை தூக்கி விடுறா. உடனே அவ வந்து நாம வந்து இந்த கெடுதல் செஞ்சாலும் இந்த குழந்தை வந்து நமக்கு நல்லது செஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. கதை தான் கதை. மரப்பாச்சி அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு. ஏன்னா மற்ற இடங்களுக்கு அது உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னு கதையை வந்து முடிச்சிருக்கிறாங்க. அதோட முடிச்சிடலாம். மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அல்லவா, அதோட முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு 4 வரி இருக்கு. மற்றவர்கள் நமக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு நாம் தீமை செய்ய வேண்டும் என்று இல்லை, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விட்டார். இந்த 4 வரி வேண்டாம். இந்த 4 வரிகளை வந்து எடுத்துடலாம். கதை வந்து அது முன்னாடியே முடிஞ்சிருது. கதையினுடைய நம்ம கதைக்குள்ள என்ன சொல்ல வர்றோமோ அது வந்து ரொம்ப அழகா வந்து வந்துருக்கு இளநிலாவோட கதை. அப்புறம் தீரன் இருக்காரா? இல்லைங்க தோழர், அவங்களும் இணையில. 2 பேருமே அக்கா தம்பி பயணத்துல இருக்காங்க தோழர். ராமு கொண்டாடிய தீபாவளி. அதுல வந்து பட்டாசு வெடிக்கிறதுனால வரக்கூடிய தீமை அப்படின்னு கூட சொல்லலாம், அது விபத்து. அதை பற்றிய கதை தான் அந்த கதை. அதை வந்து அந்த கதையை வந்து எழுதியிருக்கிறாங்க. நல்லா நல்லா கதை வந்து நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதனால வந்து கடைசியில் அவங்களும் அதே தான், தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு முடிக்கிறாங்க. தவறுகளை எப்போதும் செய்யவே கூடாது, அதனால் நீங்களும் தவறு செய்யாதீர்கள் அப்படின்ற மாதிரி கடைசி வரியில அறிவுரை சொல்றாங்க. நாம பொதுவா வந்து குழந்தைகள் இல்லை, பெரியவர்களுமே அப்படிதான். அறிவுரை கதை வந்து கதையோட முடிச்சிடும். அதுக்கப்புறம் தனியா வந்து நம்ம யாருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த கருத்தை தான் நம்ம கதைக்குள்ள சொல்லலாம். பட்டாசு வெடிக்கும் போது விபத்து நடக்குது, அந்த விபத்தை தான் கதை அப்படிங்கிறப்ப திரும்ப வந்து பட்டாசு நடந்தால் விபத்து நடக்கும், விபத்து வந்து விடும், அதனால நீங்க தவறு செய்யாதீங்க நம்ம தனியா வந்து சொல்ல வேண்டாம். அதனால அந்த கதையும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பாராவோட முடிச்சிடலாம். ஆண்ட்ரியா இருக்காங்களா? ஆண்ட்ரியா அஜய் 2 பேரும் இணையலைங்க தோழர். அவங்களுடைய அலைபேசி பழுதா இருக்கிறதுனால இணையலைங்க. சரி. ஆண்ட்ரியாவோட கதை காட்டுப்பூனை அப்படிங்கிற கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கதையும் ரொம்ப
வித்தியாசமான ஒரு கதை. அவங்க கரடியோட நண்பராகிற, பூனையும் கரடியும் நண்பராகிறாங்க. அதை பற்றிய ஒரு கதை. அது நல்லா எழுதியிருக்கிறாங்க. அந்த கதையில திருத்தம் எதுவும் தேவையில்லை. அப்புறம் அஜயோட கதை முனி பேய் அப்படிங்கிற கதை. அந்த முனி பேய்ங்கிற கதையும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆனா அந்த கடைசியில மட்டும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்த நாளே கதை முடிகிற இடம். அடுத்த நாளே இவர்கள் 2 பேரும் ஒன்றாக இருக்கும்போது அவனுடைய திட்டத்தை செயல்படுத்தினான் அப்படிங்கிறதுக்கு பதில் அந்த இடத்துல அவங்க 2 பேரும் தெருவில் திரும்பி வரும்போது முனி பேய் வேடம்னே வேண்டாம், முனி பேய் வந்தது. அதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து ஓடிட்டாங்க. அந்த கடைசியில அவங்க ஓடின பிறகு அந்த வேஷத்தை கலைத்தா அது வேலனாக இருந்தான். வேலன் தான் இருந்தான் அந்த முனிப்பேய் வேஷம் போட்டு அப்படின்னு கடைசியில வந்து முடிச்சுக்கிறான். அவ்வளவு. அந்த மாற்றம் மட்டும் செஞ்சா போதும். அந்த கதையும் நல்லா இருக்கு. குணதீப் இருக்கீங்களா? குணதீப் சகோதரர்களால் காப்பாற்றப்பட்ட விலங்குகள். இந்த கதை ரொம்ப வித்தியாசமான கதை. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. அந்த கிணத்துக்குள்ள வந்து இந்த கடைசி முடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த கிணத்துக்குள்ள வந்து ஒரு மனிதன் எல்லா விலங்குகளையும் வைத்திருந்தான் அப்படிங்கிற இடத்த மட்டும் நாம கொஞ்சம் மாத்தலாம். வெளியே வந்து காடுகளே இல்லை நாங்க தங்கி இருக்கிறதுக்கு, அதனால நாங்க எல்லாரும் வந்து இந்த கிணத்துக்குள்ள ஒளிந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து விலங்குகள் சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாத்தணும்னா இந்த கதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா, அதாவது வேற ஒரு இடத்துக்கு போயிடும். ஏன்னா மனிதர்கள் வந்து காடுகளை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. காடுகளை அழிக்கிறதுனால விலங்குகள் எல்லாம் காணாம போயிட்டு இருக்கு. காணாம போன விலங்குகள் தான் இந்த கிணத்துக்குள்ள பதுங்கி இருக்கு, ஒளிஞ்சிருக்கு உங்களை மனிதர்களிடமிருந்து. அதை காடு இல்லைங்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். அப்புறம் அந்த இவங்க எல்லாருமே வந்து அந்த விலங்குகளை காப்பாற்றி அந்த இருந்த காட்டுல விட்டாங்கன்னா, அல்லது மரங்களை நட்டு வைத்தார்கள் குழந்தைகள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கடைசி இதை மட்டும். அது வரைக்கும் உள்ளது பூராமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. குணவே நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். ரோஸ்டி யாரலிக்கா? ரோஸ்டி சிவானி ஸ்ரீ. இதுல பேர் இல்லாம சிவானி ஸ்ரீ என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன் தாத்தா. 8th படிக்கிறீங்களா? ரைட், வெரி குட், சூப்பர். ரைட். அதான் சில இது மட்டும்தான், வேற ஒண்ணும் இல்ல. இந்த இது வரும்பொழுது அந்த கடையில அவங்க கடைசியா வந்து அவங்க வந்து கடை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது வருது இல்லையா? சிவானி கீஜாங்கிற பேர்ல இருக்கீங்களோ? ஆமாம் தாத்தா. கீதான்ற ஐடியில இருக்கு. சரி ரைட், ஓகே. உங்க கதையே நல்லா இருக்கு. கதை வந்து ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை. பன்னீர் ரோஸ்ல இருந்து ஒரு டீ போடுற மாதிரி கதை. அதை கடை வச்சு பிசினஸ் ஆக்கி பெரிய பிசினஸ் மேன் ஆகிற மாதிரியான ஒரு கதை. இந்த கதையும் ரொம்ப நல்லா இருக்கு. ரோஸ் டீங்கிற கதையும். நன்றி தாத்தா. அதை வந்து என்ன செய்யணும்னாப்பா, ஒரு இவ்வளவு நீளமான, அம்மா கிட்ட சொல்லி இவ்வளவு நீளமான பேராவா இருக்கக்கூடாது. ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிறது ஒரு 5 வரி. அதுக்கு அடுத்து இந்த பேராகிராஃபா அடுத்த பேராகிராஃபுக்கு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பரபரப்பான சென்னை வாசியான அணு அப்படின்னு முதல் வரி வருது. அவளுக்கு வீட்டை சுத்தின்னு வருது இல்லையா? அதுல அதை தினமும் பறித்து வந்து அவளுக்கு மிகவும் பிடித்த விநாயகர் சிலை மேல வைப்பாள். இதை எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்னா, படிக்கும்போது வாசிக்கிற மாதிரி எழுதிடும். பேசும்போது நம்ம கதையை வந்து சொல்லுவோம். அப்போ வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச
விநாயகர் சிலை மேல வைப்பா அப்படின்னு சொன்னா அது பேச்சு வழக்கு. ஆனா நம்ம வந்து எழுதும் போது எப்படி எழுதணும், அவளுக்கு மிகவும் பிடித்த விநாயகர் சிலை மீது வைப்பாள் அப்படின்னு அது அந்த இதை மட்டும் மாத்திக்கணும். அதுக்கு அடுத்த பேராவை ஆக்கிறோம். ஒரு நாள் காற்று இடி மின்னலுடன் மழை பெய்தது அப்படின்னு அடுத்த பேரா. அப்போ ஒரு 4-5 வரி. அப்பதான் நமக்கே வந்து பெரிய பக்கம் முழுக்க நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா, நமக்கே வந்து போர் அடிக்கும். ரொம்ப பெரிய பக்கத்துல வந்து ஒரே எழுத்தா இருந்தா, ஆனா அதே இது வந்து ஒரு 5 வரி ஒரு பேரா, ஒரு 5 வரி ஒரு பேரா, ஒரு படம் அப்படி இருந்தா நம்ம சீக்கிரம் படிச்சிருவோம் என்ன. அதனால அதை மட்டும் கொஞ்சம் வந்து அந்த பேராகிராஃபை வந்து குறிச்சிடும். சரியா? மற்றபடி கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. மயில் போன்ற சிறுவன். ரித்விக் இருக்கீங்களா? இருக்கேன் தாத்தா. ரைட் ரைட், வெரி குட். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கு. கதை நல்லா இருக்கு. ஒரு இடம் மட்டும் மயில் வந்து காட்டுக்குள்ள வந்தா அந்த காட்டு பகுதி முழுக்க வறட்சி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ஒரு வரி வருது இல்லையா. அந்த அந்த மாதிரியான வரி வந்து நாம வந்து சொல்ல வேண்டாம். ஏன்னா அப்படிலாம் ஆகாது. எங்க பகுதி முழுக்க வறட்சியான பகுதி தான். இங்க மயில் நிறைய உண்டு எங்க ஊர்கள்ல. என்ன, அதனால வறட்சியான பகுதியிலயும் மயில் இருக்கும். மயில் வந்ததுனால வறட்சி ஆகாது. அதனால நாம வந்து அந்த மாதிரி வந்து ஒரு விலங்கையோ ஒரு பறவையோ நாம குறை சொல்கிற மாதிரி நாம எழுதலாம். சரியா? என்ன, அந்த வரியை வந்து எடுத்துடலாம். அதே போல இவன் என்ன மயில் போல கிடைப்பது அத்தனையும் உட்கொள்கிறான், பிற உயிர்களை பற்றிய யோசனையை இவனுக்கு இல்லையே என்று புலம்ப ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற அந்த வரியில வேண்டாம். மயில் ஒரு காட்டுக்குள் வந்தால் அந்த காட்டுப்பகுதி முழுக்க வறட்சியாகும் என்று கூறுவார்கள் அப்படிங்கிறதும் வேண்டாம். அந்த மயிலன்ற பையன் இப்படி நடந்துக்கிறான். எப்படி நடந்துக்கிறான், எதை பத்தி கவலைப்படாம எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் அடித்து கொண்டு போய் அல்லது பிடிச்சு கொண்டு போய் வியாபாரம் பண்றான். அதனால வந்து உணவுகள் பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சுட்டு போறதுனால யாருக்கும் உணவு கிடைக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் நாம வந்து சொல்லணும். சரியா? அதனால அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. கருத்துங்கிறது வேண்டாம். மனிதன் இயற்கையின் ஒழுங்கை தவறுகிறான், இயற்கை மீண்டும் அதை நினைவூட்டுகிறது. அது எதுவுமே வேண்டாம். அந்த மாதிரி எல்லாமே அது எடுத்தாச்சுன்னா போதும். அவன் வந்து ரித்விக்கோட கதையில மட்டும்தான் குழந்தைகள் மட்டும் இல்ல, நம்மளே பெரியவங்களே எழுதும் போது யோசிப்போம். பொதுவா வந்து கதை எழுதும் போது வந்து குழந்தைகளுக்கு எழுதுறோம் அப்படிங்கறதுனால நாம என்ன யோசிப்போம்னா, ஒரு மரணத்தை குறித்தோ அல்லது ஒரு கொலை செய்யறத பற்றியோ இதெல்லாம் எழுதலாமா அப்படின்னு ஒரு யோசனை வரும். ஆனா இவர் வந்து ரித்விக் வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கிறார். அந்த மயிலனை வந்து எல்லா விலங்குகளும் தாக்கி அவனை சாப்பிடுறதுன்னு எழுதியிருக்கிறார். இதுதான் வந்து குழந்தைகள் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து அவங்க வந்து எழுதிப்பாங்க. இது ஒண்ணு எனக்கு முதல்ல படிக்கும்போது ஆச்சரியமா இருந்தது. மயிலனை எதிர்பார்த்த மயிலனின் பெற்றோர்கள் இன்று ஏமாற்றம் அடைந்தனர் அப்படிங்கிற வரியோட இந்த கதையை வந்து முடிச்சாங்க. சரியா? நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. இன்னொரு கதை பூங்காவில் நிலா. அது ஒரு ரித்விக் தானே? ஆமா தாத்தா. ரைட் ரைட். அது நல்லா இருக்கு. அந்த கதை நல்லா இருக்கு. தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ள தினம் தினம் இந்த பூங்காவில் நடைபோடும் பெற்றோர்களுக்கு இந்த இடம் வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழவில்லை. இவ்வளவு நீளமான வரியை எழுதக்கூடாது, அம்மா கிட்ட சொல்லுங்க. சரியா? நம்ம வந்து நம்மள மாதிரி பிள்ளைகள் தானே படிப்பாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, பொதுவா ஒரு வரியில வந்து 5 வார்த்தை இருக்கலாம், அதிகபட்சம் 5 வார்த்தை இருக்கலாம். சரியா? அதுக்கு மேல இருந்தது அப்படின்னா அதை நம்ம உடைச்சு 2 வரி ஆக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்ளன்னு வரணும். தன்னை நலமாக வைத்துக் கொள்ள தினம் தினம் இந்த பூங்காவில்
நடைபோடும் பெற்றோர்களுக்கு இந்த இடம் வளமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எழவில்லை. இவ்வளவு நீளமான வரிய நம்மள மாதிரி குழந்தை படிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரி இந்த கதைக்குள்ள அது மாதிரி சில வரிகள் இருக்கு. அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சமா திருத்திடணும், சிம்பிள் ஆக்கணும். சிம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவோம் இல்லையா? சிம்பிள் சென்டென்ஸ் எளிமையான வாக்கியமாக மாற்றணும். அந்த மாதிரி மாற்றி வச்சுன்னா இந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த நிலாவே சுத்தம் பண்ணி அந்த பார்க்க சுத்தம் பண்ணுது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. கதை கதை நல்லா எழுதிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். இந்த மொழியை மட்டும் மாத்திடும், சரியா? இதுதான் என்கிட்ட இருக்கிற கதைகள். வேற என்ன கதை போல? அந்த அவங்களுடைய ஒரு கதை சொன்னீங்க, அபியும் புலியும் சொன்னீங்களோ? ஆமாங்க தோழர். வேறு கதை எதுவும் இருக்கா விட்டு போனது? அப்படி எதுவும் இருக்கா? நான் இப்ப இன்னைக்கு போய் இல்ல, எல்லாமே நீங்க சொல்லிட்டீங்க தோழர். ரைட் ரைட், ஓகே ஓகே, சரி. இப்போ அபியும் புலியும் வாசிச்சு வேணா காமிக்கணுமா தோழர்? எதுவும் இல்ல? வாய்ச்சிடலாம்னா வாசிங்க, ஒண்ணும் இல்ல. சின்ன கதையா தானே இருக்கும், வாய்ச்சிடலாம். நான் இப்ப கூட கதை எழுதி அனுப்பிடுவேன் உங்களுக்கு. அனுப்பிடு. சரிங்க. சரி. தொடர் அபியும் புலியும் கதை அப்படி நான் இப்ப வாசிக்கவா? வாசிங்க தோழா, வாசிங்க. என் பொண்ணு எழுதுனது, ஆக்சுவலி நான் எழுதுனது. அது சரிங்க என்ன இருக்கும்? நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஆறு இருந்தது. அது பக்கத்தில் ஒரு புலி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் பசியுடன் இருந்தது. அப்போ அங்க ஒரு குருவி வந்தது. அந்த குருவி புலியின் மேல் உட்கார்ந்து இருந்தது. புலி அதை பார்த்துவிட்டு, ஆஹா, இதுதான் வாய்ப்பு என்று அதை பிடிக்க பார்த்தது. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கழுகு குருவியை காப்பாற்ற நினைத்தது. இன்னொரு பக்கம் அபி என்கிற ஒரு சிறுமி அந்த காட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள். கழுகு குருவியை கூப்பிட்டது. ஏய், நீ யார் மேல உட்கார்ந்திருக்கா என்று உனக்கு தெரியுமா? உடனே குருவி கேட்டது, யார் மேல? கழுகு சொன்னது. கீழே குனிந்து பார் என்றது. குருவி கீழே குனிந்து பார்த்து பயந்து பறந்து ஓடியது. மறுபடியும் அபி நடந்து வரும்போது காய்ந்து போன ஒரு இலையை மிதித்து விட்டாள். புலிக்கு அந்த சத்தம் கேட்டவுடன் புலி அந்த இடத்திற்கு சென்றது. அபிக்கு அவளை நோக்கி ஒன்று வருகிறது என்று நினைக்கிறாள். புலி அவளை பார்த்துவிட்டு அபியும் புலியை பார்த்தது. அங்கிருந்து தெரித்து ஓடினாள். அங்கு ஒரு இடத்தில் அபி ஒளிந்து கொண்டிருந்தாள். புலி அவளை சுற்றும் முற்றும் தேடியது. எங்கே போனாள்? புலி மிகவும் பசியுடன் அங்கிருந்து சென்றது. அபி அதை பார்த்தது. புலிக்கு மிகவும் பசிக்கிறது போல. எப்போதும் புலி எப்படி சாப்பிடும்? வேட்டையாடித்தானே சாப்பிடும். அபி யோசித்தாள். உடனடியாக அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. புலியிடம் ஒரு மானை விடலாமா என்று யோசித்தாள். ஆனால் மானை நம்மால் தொட முடியாதே, அது முட்டிவிடும். அப்புறம் அபிக்கு ஒரு யோசனை வந்தது. மானிடம் போய் சத்தம் போட்டு விடுவோம் என்று நினைத்து கொண்டே மானிடம் மெதுவாக போய் ஒரு காய்ந்த இலையை போட்டு மிதித்து விட்டு ஓடி வந்து விட்டாள். புலிக்கு அந்த சத்தம் கேட்டவுடன் அந்த இடத்திற்கு சென்றது. அந்த இடத்தில் மான் இருப்பதை கண்ட புலி ஓடி போய் அந்த மானை வேட்டையாடி சாப்பிட்டது. அங்கிருந்து அபி காரை எடுத்துவிட்டு ஓடி போய் விட்டாள். இறுதியாக அங்கு நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்த கழுகு அங்கிருந்து பறந்து சென்றது. இதுதான் தோழர் கதை. இந்த கதை நீங்க எனக்கு படிச்ச ஞாபகம் இருக்கு. ஆனா எப்படி பிரிண்ட் அவுட்ல வரல அப்படின்னு தெரியல. இதுல நான் அவளே கதையை இந்த கதையை சொல்லியிருந்தால் கூட இந்த கதையில வரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு உயிரை பலி கொடுக்கிற மாதிரி வரும். அதை நாம வெளியே சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அறம் இல்லை, நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது நம்ம அந்த மாதிரியான இல்ல, அப்படி குழந்தைகள் யோசிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா நிறைய பாக்குறாங்க, அவங்க சினிமா பாக்குறாங்க, சீரியல் பாக்குறாங்க, என்னெல்லாமோ பாக்குறாங்க, திரைப்படங்கள் பாக்குறாங்க, அது எல்லாமே இருக்கு. ஆனா நம்ம ஒரு குழந்தையாக நம்ம இது பண்ணும் பொழுது
நம்ம வந்து அதை எப்படி என்னன்னா, இது வந்து அவளை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு மானை வந்து விரட்டி விடுறதோ அல்லது மான் இருக்கிற இடத்த சத்தம் போட்டு புலிக்கு காட்டி கொடுக்கறது அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா? அதற்கு பதில் புலியிடம் இருக்கு அவ எப்படி தப்பிக்கிறா, தந்திரமாக தப்பிக்கிறா அல்லது புத்திசாலித்தனமாக தப்பிக்கிறா அப்படிங்கிறதான் ஒரு குழந்தை வந்து யோசிக்கணும். அது மேஜிக்கா கூட இருக்கலாம், அதுல வந்து மேஜிக்கலா கூட இருக்கலாம், அது ஒண்ணும் தப்பு இல்லை. அது வந்து ரொம்ப அதீத கற்பனையா கூட நம்ம வச்சுக்கிடலாம். ஆனா வந்து நம்ம சொல்லும் போதே வந்து இன்னொரு ஏற்கனவே வந்து நம்ம வந்து சுற்றுச்சூழலை காப்பாற்றணும், விலங்குகளை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை அல்ல பிரின்சிபிளாவது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியான ஒரு கருத்தை வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இந்த கதையை முழுக்கவே மாற்றி எழுது. சரியா? கதை முழுக்கவே மாற்றி எழுதிருமா? சரியா? வேற மாதிரி யோசிடா. சரிடா, வேற மாதிரி யோசி. கதை வந்து கதை உனக்கு நல்லா வருது, இந்த கதையெல்லாம் நல்ல கதை, அருமையான கதை, இந்த தண்ணீர் கேட்ட கதையெல்லாம். அதனால அது மாதிரி வேற ஒரு மாதிரி யோசிச்சு நீ வந்து எழுது. சரியா? ஓகேம்மா, ஓகேடா, ஓகே ஓகே. சரி, எல்லாரும் கதையும் சொல்லியாச்சு, பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? சந்தேகம் அப்படி எதுவும் கேட்கணுமா? பெரியவங்களா இருந்தாலும் கேட்கலாம், ஒன்றும் இது இல்லை. பெற்றோர்கள் இருந்தாலும் கேள்வி கேட்கலாம், சந்தேகம் இருந்தா கேளுங்க. குழந்தைகள் கதைகள் சொல்ல சொல்ல பெரியவங்க பெற்றோர்கள் தான் எழுதிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க நேரடியா கேட்டு தெளிவு பெறுறது இன்னும் எளிமையா இருக்கும், கதைகளை தொகுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும். அதனால பெற்றோர்கள் குழந்தைகளோட இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம். இருந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நான் பொதுவா சில விஷயங்களை நான் சொல்றேன். யாருக்கும் கேள்விகள் இல்லை, நீங்க பொதுவா சொல்லுங்க. அதுல இருந்து கருத்து வேற ஏதாவது ஆலோசனைகளோ இல்ல கருத்துக்கள் ஏதாவது கேட்கறாங்கன்னா பாக்கலாம். பொதுவா வந்து சொல்லுமா. என்னோட பிறந்த நாளைக்குள்ள என்னோட புக் வந்துருமா? உங்க பிறந்த நாள் எப்ப? ஆகஸ்ட் 8. ஆகஸ்ட் 8. ரொம்ப பக்கத்துல எல்லாம் இருக்கு கண்ணே. உன் பேர் என்ன? பிரணவ் யுவராஜ். ஓ, பிரணவா? பிரணவ் கதை 5 கதை எழுதிருக்கீங்க. ஆமா, 5மே நல்லா இருக்கு. ஆனா இப்ப அது உடனே கொண்டு வர முடியுமான்னு தெரியலையே. பாப்போம், நம்ம முயற்சி பண்ணுவோம். ஆனா அப்புறம் என்னைக்கு புத்தகம் வருதோ அன்னைக்கு உங்க பிறந்த நாளை மாத்திடுவோம், அன்னைக்கு அந்த கொண்டாட்டம் ஆக்கிடுவோம். பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ன? பிரணவோட பிறந்த நாள் கொண்டாட்டம் எது அப்படின்னா புத்தகம் வெளிவர்ற நாள், பிரணவோட புக்கு வர்ற நாள். ஓகே, அப்படி கூட நான் மாத்தல. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு புக் தான் எடுத்தேன், அதுக்கும் அப்படிதான் மாத்தினேன். பாருடா, அப்புறம் என்ன, அதே மாதிரி பண்ணிடலாம். இப்ப என்ன படிக்கிறீங்க? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ரைட், சூப்பர், ரைட் ரைட், வெரி குட். சரி, பொதுவா வந்து குழந்தைகள் எழுதுகிற கதைகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பெரிய அனுபவம் இருக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு பெருசா வந்து கருத்துகள் இருக்காது. ரெண்டுமே தான் வந்து முக்கியமானது. அந்த ஆனாலும் வந்து குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அவர்களை தூண்டி விடுக வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களுடைய கற்பனை வளம் தான். ஏன்னா அவங்க அளவிற்கு எதையுமே வந்து கற்பனை பண்ற முடியாது, அவ்வளவு பிரம்மாண்டமாக அவங்க கற்பனை பண்ணுவாங்க. அப்ப அந்த கற்பனை வளம் தான் வந்து குழந்தைகள் கதையில வந்து முக்கியமா இருக்கு. அவங்க கருத்து சொல்லணும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் இருந்தா சொல்றேன், அப்படி ஒரு கருத்து இருக்கணும் ஒரு கதையில அப்படிங்கிறத நாம ஒரு முக்கியமான நோக்கமாக வைக்க வேண்டியது இல்லை. கருத்து வந்தா அது வேற, ஆனா அதுக்காக வந்து இதுல கதையில ஒண்ணுமே இல்லையே, இது கருத்தே இல்லாம இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டியது இல்லை. முக்கியமானது அதான். குழந்தைகள் வந்து கருத்து சொல்ற கந்தசாமிகள் இல்லை, அதனால வந்து அவங்க கதைகள்ல வந்து அதை எதிர்பார்க்க வேண்டாம். ஒண்ணு. 2வது, குழந்தைகள் சொல்கிற கதைகளை அப்படியே ரெக்கார்ட் பண்ண என்ற கேட்டா அவங்கள சொல்ல வச்சு
முடிஞ்சா வாய்ப்பு இருந்தா அந்த கதையை அப்படியே அவங்க மொழியிலேயே ரெக்கார்ட் பண்ணுங்க. அந்த ரெக்கார்ட் பண்ணதை எழுதுங்க. எழுதிய பிறகு நீங்க அதுல வந்து மொழி நடையில் மட்டும் நீங்க வந்து சில திருத்தங்களை பண்ணலாம். அது சொல்லும் போது இப்ப பேச்சு மொழியில எல்லா இடமும் பேச்சு மொழியா வருது. ஏன்னா வாசிக்கிற குழந்தையும் அதே வயது குழந்தை. அப்ப வந்து என்ன என்ன ஆயிரும்னா இந்த பேச்சு மொழி நடைதான் வந்து உண்மையான தமிழோன்னு சந்தேகப்பட்டிருப்பாரு அவங்க. அதனால எழுதுற போது அங்க மட்டும் கொஞ்சம் வந்து மொழியை வந்து திருத்தணும். அது மட்டும் செஞ்சா போதும். மற்றபடி குழந்தையினுடைய கதை சொல்லல நாம வந்து குட்டி கதையா சொல்லிருச்சே, 4 வரியில கதை சொல்லிட்டேன், 10 வரியில கதை சொல்லிட்டேன், இது பெரிய கதையா வரணுமேன்னு நாம மெனக்கிட வேண்டியது இல்லை, பெற்றோர்கள் மெனக்கிட வேண்டியது இல்லை. ஏன்னா எப்பவுமே குழந்தைகளுடைய ஒரிஜினல் ஐடியாஸ் நம்ம சொல்ல முடியாது. அவர்கள் சுயமாக யோசிக்கிற, அவர்களுக்கு தோன்றுகிற அதுதான் வந்து அபூர்வமா இருக்கும். அதனால அதை நாம தலையிட்டோம்னாலே அந்த தலையீடு என்பது கண்டிப்பா வந்து வெளியே வந்து தெரியும், வாசிக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதனால குழந்தை படைப்புகளில் யாரும் பெரிய கருத்துக்களை எதிர்பார்க்க மாட்டாங்க. கதையை வந்து 4 பக்கம் இருக்கணும், அல்லது 100 வரி 100 வார்த்தை இருக்கணும், அல்லது 500 வார்த்தை இருக்கணும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால நாம அதையெல்லாம் வந்து இது பண்ண கவலைப்பட வேண்டியது இல்லை. அதனால அவங்க கதையை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க. அதை எழுதும் போது மொழி நடையில் மட்டும் நீங்க வந்து திருத்தம் பண்ணுங்க. 3வது, குழந்தைகள் எழுதுகிற கதைகளில் லாஜிக் பார்க்காதீங்க. குழந்தைகள் வந்து லாஜிக்கலா திங்க் பண்றவங்க இல்லை. இன்னும் சொல்ல போனா கற்பனை என்பது லாஜிக். நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தாமரை போன்ற முகம்னு நம்ம வந்து பொதுவா உவமை சொல்றோம். ஒரு யோசிச்சு பார்க்கணும், ஒரு முகத்துல வந்து தாமரை மட்டும் இருந்தா எப்படி இருக்கும், எவ்வளவு கன்றாவியா இருக்கும். ஆனா நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம், தாமரை போன்ற முகம் அப்படின்னு சொல்றோம். இன்னொன்னுல வந்து என்ன சொல்றோம், மான் விழிகள் போன்ற கண்கள்னு சொல்றோம். மானை பார்த்துருக்கிறோம்ல, எப்படி இருக்கு, 2 பக்கமும் கண்ணு இப்படி இருக்கு, 2 பக்கத்துலயும் இந்த பக்கம் இருக்கு, நெத்தியில இருக்க மாதிரி இருக்கு. அது மாதிரி நமக்கு கண்ணு இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்போ லாஜிக் இல்லை. குழந்தைகள் ஒன்றை இன்னொன்றாக கற்பனை செய்கிறதோ, அல்லது குழந்தைகள் ஒன்றை வேறு ஒன்றாக பாவனை செய்கிறதோ, இதுதான் முக்கியமானது. அதை வந்து நாம வந்து லாஜிக் பார்க்காமலேயே அவங்க சொல்றத வந்து எழுதிடலாம். இதை படிச்சா எப்படி யோசிப்பாங்க, இதை வந்து சரியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நாம வந்து அதுல வந்து தலையிட வேண்டாம் அப்படிங்கிறது. சில விஷயங்களை மட்டும் நாம குறிப்பாக கவனிக்கணும். ஏன்னா குழந்தைகள் எல்லாத்தையும் பாக்குறாங்க, எல்லா விஷயங்களையும் கேட்கறாங்க. அவங்களுக்கு நல்லதும் போகுது, கெட்டதும் போகுது. இது மட்டும் இல்ல, கார்ட்டூன் சேனலா இருக்கட்டும், அனிமேஷன் படங்களா இருக்கட்டும், எல்லா விதமான இதுவும் வந்து அவங்களுக்குள்ள போகுது. அப்போ அதுல வந்து அவங்க வெளிப்படுத்துகிற விஷயம் இருக்கு, அது மட்டும் நாம வந்து கவனமாக பார்க்கணும். குழந்தைகிட்ட வந்து நாம வந்து அப்படி இருக்கிறத அதாவது வழிகாட்டுதல் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க கைட் பண்ணணும், அவ்வளவுதான். நாம வந்து அவங்களுக்கு பதில் பயணம் பண்ணக்கூடாது, அவங்க தான் பயணம் செய்யணும். பயணம் செய்வதற்கான வழிகாட்டியாக மட்டும்தான் பெற்றோர்கள் அல்லது ஆசிரியர்கள், பெரியவர்கள் இருக்கணும். வழிகாட்டி ஒரு இடத்துலதான் நிற்கும், இந்த திசையில போங்க அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ அதை மட்டும் நம்ம வந்து கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த வழிகாட்டும் போது சரியான வழிகாட்டியாக நாம இருக்கணும். அதற்கு நாம நிறைய வாசிக்கணும். பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய கேள்விகளுக்கு, சந்தேகங்களுக்கு, அவங்களுக்கான நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு நமக்கு கொஞ்சம் விஷயங்கள் வந்து நாம கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதும் நான் நினைக்கிறேன். அப்படி வரும் பொழுது, ஏன்னா ஒரு குழந்தை வந்து ஒரு கதை எழுதுனா அந்த கதையை வந்து மற்றவர்கள் வாசிப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. அப்போ குழந்தைகள் வந்து அந்த தவறான ஒரு கருத்தை கதையாக சொல்லியிருக்காங்க. அந்த கதை வந்து வரலாம், குழந்தைகிட்ட வரக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க பார்க்கறத அப்படியே பிரதிபலிப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு கருத்து வரும்பொழுது பெரியவர்கள் அதை சரி செய்யலாம், அல்லது இந்த கதை வேண்டாம், இன்னொரு கதை சொல்றான், நல்ல கதை சொல்றான் அப்படின்னு சொல்லி அப்படி வந்து குழந்தைகளை வந்து என்கரேஜ் பண்றாங்க. அதுதான் வழிகாட்டுதல். வழிகாட்டுதல்ங்கிறதும் அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அது மாதிரியான கதைகளை வந்து குழந்தைகள்கிட்ட நம்ம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இன்னைக்கு வந்து குழந்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைகளுக்கு மேல வந்து கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. குழந்தைகளினுடைய பெற்றோர்களும், குழந்தைகளை விட குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் புத்தகம் கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. எல்லா இடங்களையுமே அதை பார்க்கணும். அது எல்லாமே அந்த ஆர்வம் என்பது உண்மையில வரவேற்கக்கூடியது. ஏன்னா இப்படி ஒரு ஆர்வம் தான், இலக்கியத்தின் மீதான ஆர்வம் என்பது மிக முக்கியமானது. ஆனா வேற எல்லாத்தையும் விட ஒரு புத்தகத்தை, கதையை வாசிச்சு அதை பற்றி ஒரு குழந்தை வந்து யோசிக்கிறான் அப்படின்னா, அல்லது அவன் புதுசா கதை எழுதுறான், ஒரு படைப்பாளி ஆகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது வந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தொடரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா குறைஞ்சபட்சம் அந்த வாசிப்பு தொடரும். அதனால வந்து நாம வந்து பெற்றோர்கள் வந்து அந்த விஷயத்த வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, அது குழந்தையாகவே யோசிக்கிற மாதிரி இருக்கும். நாம வந்து குழந்தைக்கு பதில் குழந்தை வேஷம் போடணும். குழந்தைய சொல்றத நாம குழந்தை வேஷம் போட முடியாது, போட்டா தெரிஞ்சிடும். அதனால குழந்தையாவே யோசிக்கிற மாதிரி அவனுடைய மொழியில் அவனுடைய கதையை நாம சொல்கிற இடையில இருக்கக்கூடிய ஏஜெண்டா மட்டும்தான் நாம வந்து இருக்கணும். அப்படி வந்து நாம எழுதும்போது உண்மையிலேயே வேற எந்த மொழியிலையும் கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் இவ்வளவு குழந்தைகள் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய குழந்தையும் மிகச்சிறந்த கதைகளை வந்து குழந்தைகள் வந்து எழுதுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த அனுப்புன கதைகளை எல்லாம் படிக்கும் பொழுது நான் சொன்னது ஒரு சில ஆலோசனைகள் தான். இன்னும் திரும்ப நீங்க யோசிச்சீங்கன்னா நீ உங்களுக்கே நிறைய தோணலாம், வேற மாதிரி தோணலாம். இந்த ஒரு கதையோட நிறுத்தாது. இப்ப தாத்தா எல்லாம் வந்து ஒரு கதை இல்லை, நான் வந்து ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு 300 கதை எழுதுறேன் அப்படின்னா, அப்போ வந்து நான் திரும்ப 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 புதுசு புதுசா எழுதிக்கிட்டே இருப்பேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எல்லா கதையும் புஸ்தகமாலாம் வராது, ஆனா நல்ல கதையை புஸ்தகமா இருக்கும். நமக்கே தெரியும் இந்த கதை நல்லா இருக்கு அப்படின்னு தெரியும் போது புஸ்தகமா இருக்கும். அப்படித்தான் வந்து நீங்களும் நிறைய எழுதுங்க, நிறைய கதையை யோசிச்சு சொல்லுங்க, அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லுங்க, எழுத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாம வந்து புத்தகம் போடுறோம். புத்தகம் போடுறது இன்னைக்கு பெரிய விஷயமே இல்லை, ரொம்ப சுலபமாக புத்தகத்தை கொண்டு வந்துடலாம். ஆனா வந்து நாம கொடுக்கிற கதைகள் மிகச்சிறந்த கதைகளாக இருக்கணும். மற்ற குழந்தைகள் படிச்சுட்டு நாம இத மாதிரி கதை எழுதணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா கதை எழுதி இருக்கிறீங்க. எல்லோருக்கும் என்னுடைய தாத்தாவினுடைய வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. நன்றி தாத்தா. நன்றி 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 தாத்தா. நன்றிம்மா, நன்றி. குழந்தைகள் வேற ஏதாவது தாத்தா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்களா? இல்ல பெற்றோர்கள் யாரும் வேற ஏதாவது ஆலோசனைகளோ கருத்துக்களோ சொல்ல விரும்பினா சொல்லலாம். அத்தை, சொல்லுங்கம்மா. கதை கண்டுபிடிச்சிருக்கேன் அத்தை, இப்ப சொல்லலாமா? யார் பேசுறீங்க? குணதீப் அத்தை. கேக்குறீங்களா? குணதீப் இப்ப கதை சொல்லட்டுமான்னு கேக்குறீங்களா? ஆமா அத்தை. உங்களுடைய இப்ப உருவாக்குன கதையா? இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன் அத்தை. சரி, சொல்லுங்க. கதை பேரு அமுதனும் நிலவனும் மற்றும் அந்நியர். அமுதனும் நிலவனும் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க 2 பேரும் ஒரு நாள் பள்ளிக்கு போறாங்க. பள்ளி முடிவுல வந்து ஆசிரியர் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு அறிவிப்பு சொல்றாங்க. அந்த அறிவிப்பு என்னன்னா, நம்ம வந்து சோசியல் கத்துக்கிட்டோம், அது ஸ்பேஸ் பத்தி, அந்த இதுவா ஸ்பேஸ் மியூசியம்க்கு போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி அங்க போய் அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் சீக்கிரமா கிளம்பி ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அமுதனும் நிலவனும் கொஞ்சம் லேட்டா வராங்க. போறதுக்கு வண்டியெல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாரும் ஏறி உட்காந்துட்டாங்க. மேம் எல்லாரும் வந்தாச்சான்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு பையன் பார்த்து, மேம் அமுதனும் நிலவனும் வந்துட்டு இருக்காங்க மேம் அப்படின்னு சொல்றாங்க. அமுதனை அந்த பையன் கூப்பிட்டான். அதனால அமுதன் கேட்டுட்டு அவன் போயிட்டு இருக்கான். ஆனா நிலவன் தனியா பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப அமுதன் ஓடி போயிட்டு இருக்கும் போது கூப்பிடுறான், டேய் இங்க வாடா, சீக்கிரம் வா
ஆமா மாதிரி வந்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்றான். ஏய் இருடா நானும் வரேன்னு நிலவன் சொல்லிட்டு 2 பேரும் ஓடி வந்து ஏறிக்கிறாங்க வண்டியில ஏறிட்டு அப்ப மேம் கேக்குறாங்க, ஏன் நீங்க லேட்டு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து மேம் அமுதன் சொல்றான், இவன் தான் மேம் பொறுமையா நடந்து வந்துட்டு இருந்தான். இல்ல மேம் நிலவன், இல்ல மேம் இவன் தான் மேம் என்னை விட்டுட்டு வந்துட்டான் அப்படின்னு 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. சரி போய் உக்காருங்க போதும்ட்டு மேம் போய் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப வண்டி வந்து அந்த ஸ்பேஸ் மியூசியம்க்கு வந்து நின்றுச்சு. எல்லாரும் இறங்கி லைன்ல வராங்க. அப்ப அமுதனும் நிலவனும் எல்லாரையும் தள்ளி விட்டு வராங்க. அப்ப மேம் அதை பார்த்து போய் கடைசியில நில்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில நிற்க வைக்கிறாங்க. அப்ப அமுதனும் நிலவனும் எங்களை கடைசியில நிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தள்ளி விடுறாங்க. அப்ப மேம் மேம் கூப்பிட்டு, நீ நடுவுல நில்லு அமுதன், நீ நிலவன் நீ முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ நின்னுட்டு இப்பதான் அமைதியா வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். இப்ப வராங்க. வந்தோடனே என்ன அமுதனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வேணும்னு கேக்குறான். ஆமா அங்க இருக்கு போய் குடிச்சுக்கோன்ட்டு சொல்றாங்க. போய் குளிக்க போகும்போது மேம் நிலவன் சொல்றான், நானும் போயிட்டு வரேன் மேம் சொல்லிட்டு போறான். இரு நாங்க அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க அங்க போய் பார்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க போறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொல்லிட்டு வராங்க. வரும்போது அம்மாவும் வந்து வந்துட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த ஸ்பேஸ் மியூசியமோட கதை கூட்ட போகுது. அப்ப 2 பேரும் ஓடி போறாங்க. ஓடி போயிட்டு எப்படியோ உள்ள போயிட்டாங்க. மேம் ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அமுதனும் நிலவனும் இன்னொரு இடத்துக்கு போயிடுறாங்க. அதுக்குள்ளேயே போயிட்டு இப்ப மேம் வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேரும் வந்து வெளியே பாக்குறாங்க. பார்த்தா யாருமே இல்லை. இன்னொரு இடத்துல இருந்து வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல நிலவனுக்கும் அமுதனுக்கும். அப்புறம் நிலவன் வந்து ஒரு பட்டனை அமுக்குறான். அது வந்து அப்படியே ஏதோ சத்தம் கேக்குது. அப்படியே அது ஸ்பேஸ் பறந்துருது. அமுதன் ஏன்டா இது அமுக்குன அப்படி அப்படின்னு திட்டும் போது இல்ல அது கதவை திறக்கும்னு நினைச்சேன் அப்படின்றான். அப்ப சரி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கவலைப்பட்டுட்டே போயிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய கோள்கள் எல்லாம் பாக்குறாங்க. போயிட்டு ஒரு பட்டன் மாதிரி இருக்கு. அந்த பட்டன் வந்து பெட்ரோல் பட்டன் போல. அந்த ஃபியூல் பட்டன் வந்து கீழே வந்துருது. அதனால ஃபியூல் இல்லாம அது வந்து ஒரு கோல்ல வந்து கிராஷ் ஆகி லேண்ட் ஆயிருது. லேண்ட் ஆன பிறகு அது அவங்க 2 பேரும் நம்ம ஸ்பேஸ் எல்லாம் போட்டுக்கோ இறங்கணும், இங்க மூச்சு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்து ஜன்னல் வெளியே எட்டி பாக்குறாங்க. பார்க்கும்போது அது இந்த கோலை சுத்தி வளையம் இருக்கு. அப்படின்னா நம்ம மேம் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, வளையம் இருக்க பிளானட் வந்து சாட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெளியே வந்துட்டு பார்த்தா இந்த யாரோ ப்ளூ கலர்ல அவங்க மேல ஒரு லைட் எரியுது. அப்ப எரியும் போது யாருன்னு பார்த்தா அந்நியர்கள் வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னு இவங்க பயப்படாதீங்க, நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க இதை சரி பண்ண பாக்குறோம், நீங்க அது வரைக்கும் உள்ள போங்க, நாங்க ஒரு ஸ்பெஷல் ரூம் இருக்கு நாங்க கூட்டு போறாங்க. அங்க கூட்டு போயிட்டு ஒரு இடத்துல தூங்க வைக்கிறாங்க. பெட் ஒரு கவர் இது மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போய் படுத்து தூங்குங்க, அங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அது சரி பண்ண பாக்குறோம்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சொல்லும் போது சரி பண்ண முடியல. இன்னொரு கோல்ல பக்கத்து கோல்ல
எங்க எங்க நண்பனோட வீடு இருக்கு, அங்கதான் நாங்க இன்னொன்னு வச்சிருக்கோம், இந்த ஒரு ஸ்பேஸ் ஷிப்ப, அதை போய் எடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி போயிட்டு வாங்கன்னு தூங்கி இவங்களுக்கு வந்து அங்க இருக்க மாதிரி ஏதோ சாப்பாடு கொடுக்குறாங்க, உலகத்துல இருக்க மாதிரி கேப்சூல்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க அமுதனும் நிலவனும் இத பத்தி. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த அந்நியர்கள் வந்துட்டு உங்க இது ரெடி ஆயிடுச்சு, புதுசு வந்துருச்சு, நீங்க போறதுக்கு டைம் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க உலகத்துல தேடிட்டு இருப்பாங்கன்னு சொன்னோடனே சரி வாங்க போகலாம்னு சொல்லிட்டு அமுதனும் நிலவனும் கிளம்பிட்டு இவங்க 2 பேரும் அதுல போய் உக்காடுறாங்க. ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுட்டு உக்காடுறாங்க. ஸ்பேஸ் சூட் போட்டு உட்காரும் போது இந்த ஸ்பேஸ் ஷிப் வேற மாதிரி இருக்கு. அப்புறம் வந்து போய் ஜன்னல் இருந்து எட்டி பாக்குறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீங்களே எங்க கூட வரீங்களான்னு கேட்கறாங்க. இல்ல எங்களால வர முடியாது, ஏன்னா அங்க வந்தா மனிதர்கள் எங்களை கொன்றுவாங்க, அதனால நீங்க வளர்ந்து ஒரு நல்ல சயின்டிஸ்ட் ஆகி நீங்களே ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு நீங்க தான் எங்க கிட்ட வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அப்புறம் வந்து இந்த உலகத்துக்கு இந்த ஸ்பேஸ் மியூசியம் எங்க இருக்குன்னு அங்க ஒரு மேப் மாதிரி இருக்கு, அதுல தேடி பிடிச்சி அங்க வந்து நிறுத்திட்டு வந்து பாக்குறாங்க. அந்த ஸ்பேஸ் மியூசியமே பரபரப்பா இருக்கு. 2 நாள், அதுக்குள்ள 2 நாள் ஆயிடுச்சாம். அப்புறம் வந்து அந்த ஆன பிறகு இவங்க வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு மேம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா இருக்காங்க, தேடுறாங்க. அவங்க 2 பேரும் இப்படி ஆயிடுச்சுன்னா சொல்றாங்க மேம் கிட்ட. அடுத்த நாள் மேம் கிட்ட ஸ்கூலுக்கு போய் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும். அப்புறம் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து இனிமே இத மாதிரி வளர்ந்த பிறகு இவங்க ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுறாங்க. சயின்டிஸ்ட் வந்து பாக்குறாங்க. திரும்ப அவங்களே ஒரு ஸ்பேஸ் கண்டுபிடிச்சு வந்து பாக்குறாங்க. அவங்க இதை ஒன்றும் சேர்ந்து அப்புறம் பார்த்தா அங்க சாட்டன் ஒரு கோல் வந்து இருக்கு, ஆனா அது வந்து அடையாளமே தெரியல, அது மாதிரி மாறிடுச்சு. இவங்க வந்துட்டு ஏதோ இதான் நினைச்சிட்டு இதுக்குள்ள போயிடுறாங்க. அதுல நிறுத்திட்டு குணதீப், குட்டி கதையா இருக்கும்னு நினைச்சு சொல்ல சொன்ன அத்தை, நீங்க ஒரு நாவலே சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. மொத்தமா எழுதி வைங்க இந்த கதைய, நம்ம வந்து திருத்தம்லாம் செய்யலாம், சரிங்களா? இல்ல இன்னும் எவ்வளவு நேரத்துல முடிப்பீங்கன்னு சொல்லுங்க. இப்ப முடிச்சிடுறேன் அத்தை, இப்ப முடிஞ்சிருச்சு அத்தை. சரி, சொல்லி சொல்லி முடிக்கட்டுமா தோழர்? சரி, சொல்லி முடிங்க. சரி முடிங்க. அவங்க வந்துட்டு அந்த அந்நியர்கள் எல்லாம் பார்த்துட்டு சரி பாய் பாய்ன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒரு 2 நாள் இங்க இருக்காங்க. இங்க 2 நாள் இருந்தா அங்க 4 நாள் ஆயிருது. சரின்ட்டு இவங்க வந்துடுறாங்க. இதான் கதை. சூப்பர். ஒரு பெரிய நாவலை வந்து சூப்பரா இருந்தது. ஆமா, கதை நல்லா இருக்கு. எழுதுங்க அதை. சரிங்க தாத்தா. நல்ல ஒரு கற்பனை வளமான ஒரு நாவலுக்குள்ள பயணிச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆமா ஆமா, ரொம்ப அருமையா கொண்டு போனீங்க. இது எல்லாமே தொகுத்து எழுதுங்க கண்ணா, எழுதி கொண்டு வாங்க, நம்ம பார்க்கலாம், சரிங்களா? கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகளுக்கும் நன்றி. குழந்தைகளுடைய கதைகளை வாசித்து அதற்கு அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு சொல்லி அவங்க மொழியில
ரொம்ப அழகா எடுத்துரைச்சிங்க தோழர். குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, குழந்தைகளுக்காக கதைகளை எழுத முயற்சிக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் இந்த பின்னூட்டம் வந்துட்டு ஒரு அடித்தளமா அமையும் அப்படிங்கிறது வந்து ஆணித்தரமா நம்ப முடியுது. கதைகள் வந்து இனி குழந்தைகிட்ட இருந்து ரொம்ப ஒரு சிறப்பான கதைகளா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட, அடுத்து அவங்க புத்தகம் போடணுங்கிற ஆர்வமும் அவங்க கிட்ட இருக்குது. அதை நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு அவங்களுக்கு வழி நடத்தலாம். நன்றி கண்டிப்பா தோழர். கண்டிப்பா தோழர். நன்றி நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகள் அனைவருக்கும் நன்றி. எல்லோருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தாத்தா. நன்றி ஓகேடா. நன்றி